ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. நேர்மறையான மாற்றத்தை தேடுவோம். வழங்கியவர் ஜெயகிருஷ்ணதாஸ் அவர்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. இது பிரபலமாக அறியப்படும் வாக்கியம். நாம் நமது வாழ்வியல் தேவைகளுக்காக மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆயினும் எந்த நோக்கத்திற்காக நாம் மாற்றங்களை தேடுகின்றோமோ அதனை அடைகின்றோமா? இல்லையெனில் எவ்வாறு நமது நோக்கத்தை பூர்த்தி செய்வது? காணலாம். தொடர்ந்து படியுங்கள். ஏன் மாற்றங்கள்? நாம் வாழும் பௌதீக உலகில் உடலின் தன்மை, பொருட்களின் தன்மை என அனைத்தும் மாறிக்கொண்டே உள்ளன. கண்களுக்கு புலப்படும் வஸ்துகள் மட்டுமின்றி கண்களுக்கு புலப்படாத சூட்சுமமான வஸ்துகளான மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவையும் மாறிக்கொண்டே உள்ளன. இங்கு எதுவும் நிரந்தரமான ஆனந்தத்தை தருவதில்லை. எனவே நமது விருப்பு வெறுப்புகளும் மாறிக்கொண்டே உள்ளன. இந்த உலகம் முழுவதும் தமோ மற்றும் ரஜோ குணத்தின் தாக்கத்தின் கீழ் உள்ளதாக ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார். இந்த குணங்களின் தாக்கத்தால் எழும் பேராசை, ஏக்கம், புலனின்பத்திற்கான ஆவல் ஆகியவையே நம்மை மாற்றத்திற்கு உட்படுத்துகின்றன. நமது மனமானது குரங்கினை போன்றது. அதன் ஆவல் ஒரு பொருளிலிருந்து மற்றொன்றிற்கு தாவிக்கொண்டே உள்ளது. நம் வசம் சிறந்த பொருள் இருந்தாலும் மற்றவர்களிடம் உள்ள வஸ்துக்களின் மீது நாம் ஏக்கம் கொள்கிறோம். கடுமையான போராட்டம். முதுமை காலத்தில் கழுகுகளின் அலகு வளைந்து விடுவதால் வேட்டையாட முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனால் அந்த கழுகு தனது அலகினை உடைக்கும். இது மிகவும் வலி நிறைந்த செயலாகும். பின்னர் சில நாட்களில் புதிய அலகு உருவாகும். அது வேட்டையாட ஏதுவானதாக இருக்கும். கழுகினை போல பொருளாதார மாற்றம், உடல் மாற்றம், அறிவு மாற்றம், அரசு மாற்றம், சமுதாய மாற்றம் என இதர மாற்றங்களிலும் நாம் துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். திரைப்படத்தில் வருவது போன்று ஏழையாக பிறந்த ஒருவர் தனது பொருளாதாரத்தை குறுகிய காலத்தில் மாற்றிக்கொள்ள முடியாது. படிப்பது என்று எடுத்தால் 20 வருடங்கள் படிக்க வேண்டும். தொழில் என்றாலும் அதற்கேற்ப சிரமங்கள் உள்ளன. எனவே எதுவும் எளிதானதல்ல. இருப்பினும் இத்தகைய மாற்றங்களுக்காக வாழ்வின் பெரும்பகுதி கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அது நிரந்தரமாக இருப்பதில்லை. இது எத்தனை ஏமாற்றம் நிறைந்தது! எந்த ஒரு மாற்றமும் இறுதியான மாற்றம் இல்லை. நாம் மீண்டும் அடுத்த மாற்றத்திற்காக உழைக்க வேண்டியுள்ளது. எனவே இத்தகைய மாற்றம் தேவையா என்று புத்திசாலிகள் சிந்திப்பர். பொதுவாக மக்கள் பொருளாதாரத்தினை உயர்த்தி கொண்டால் மற்ற அனைத்து சுகங்களையும் அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றனர். ஆயினும் ஏற்கனவே பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களும் மன வருத்தம், உடல் வருத்தம், ஏமாற்றம் என்று வாழும்போது அது எப்படி நல்ல முடிவாக இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜட உலகில் பெறக்கூடிய இன்பம் முக்குணங்களால் தான் கிடைக்கின்றன என்பதை ஜீவன் அறிவதில்லை. மயக்கும் இன்பம். 2 வகையான ஆத்மாக்கள் உள்ளனர் என்று ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 1.9 கூறுகிறது. ஒன்று எண்ணற்ற குணங்களை பூரணமாக கொண்டுள்ள உயர்ந்த ஆத்மாவாகிய பகவான், மற்றொன்று மயங்கும் தன்மை கொண்ட ஜீவாத்மாக்கள். நமக்கு இன்பம் தருவதற்கென்றே கடவுள் இந்த ஜட இயற்கையை படைத்துள்ளதாக உபனிஷத் கூறுகிறது. ஆனால் அந்த இன்பத்தில் மயங்கும் போது நாம் இந்த ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் சிக்குகின்றோம். இத்தகைய இன்பத்தை அடைவதற்காக நாம் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் நமக்கு மேலும் துன்பத்தையே தருகின்றன. இந்த பிரம்மாண்ட ஜட பிரபஞ்சங்களின் தன்மைகளை பகவான் கிருஷ்ணர் 2 வார்த்தைகளில் முடித்து விடுகிறார். பகவத்கீதை 8.15 துகாலயம் அசாஸ்வதம். துன்பகரமானது, தற்காலிகமானது. திருப்தியின்மை. நமது அனைத்து செயல்களின் மாற்றங்களின் மூலம் நாம் 3 விதமான சுகத்தை தேடுகிறோம். முதலாவது, ஆரம்பத்தில் விஷத்தை போன்று இருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை போன்றதும் தன்னுணர்விற்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம் சத்வ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. பகவத்கீதை 18.37. இரண்டாவது, எந்த சுகம் புலன்களும் புலனின்ப பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ, ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்றதோ அந்த சுகம் ரஜோ குணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகிறது. பகவத்கீதை 18.38. மூன்றாவது, தன்னுணர்வை காண இயலாத ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற உறக்கம், சோம்பல் மற்றும் மாயையினால் வருகின்ற சுகம் தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. பகவத்கீதை 18.39. பொதுவாக நாம் தேடும் இன்பம் தமோ குணம் அல்லது ரஜோ குணத்தை சார்ந்ததாக உள்ளது. சத்வ குணத்தில் உள்ள இன்பத்தை தேடும் நபர்கள் மிகவும் அரிது. ரஜோ குணத்தினால் எழும் பேராசை உள்ள நபரிடம் அவர்கள் விரும்பிய பொருள் கிடைத்தாலும் திருப்தியின்மை இருக்கும்.
ஆட்சியாளர்களை மாற்றுகின்றோம், ஆயினும் சில காலத்திலேயே அவர்களை திட்டுகின்றோம். இவ்வுலகில் தமோகுணம் அல்லது ரஜோகுணத்தை சார்ந்த எந்த காரியமும் திருப்தியின்மையை வழங்குவதை நாம் காணலாம். சரியான மாற்று எது? இதுவரை பல மாற்றங்களை சந்தித்திருப்பினும் நமக்கு முழுமையான ஆனந்தம் ஏன் கிட்டவில்லை? நமது துன்பங்களை போக்கி நிரந்தரமான ஆனந்தத்தை தரும் சரியான மாற்று எது? இந்த வினாக்கள் ஒருவரது மனதில் எழுந்தால் அது அவர் தன் வாழ்வில் முன்னேறுகிறார் என்பதற்கான அறிகுறியாகும். உண்மையில் நாம் புதியதாக எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நமது இயற்கை நிலைக்கு திரும்பினாலே போதும். அதாவது நாம் குணங்களுக்கு அப்பாற்பட்ட தன்மையில் சுத்த சத்வ குணத்தில் நிலை பெற வேண்டும். நமது தற்போதைய நிலையை நீரிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு துன்புறும் மீனுடன் ஒப்பிடலாம். மீண்டும் நீரில் விடுவதை தவிர வேறு எந்த மாற்றமும் அதற்கு ஆனந்தத்தை தராது. அதுபோல நாமும் பகவான் கிருஷ்ணரின் தொண்டன் என்னும் நமது உண்மையான நிலையினை அடைவதே சரியான மாற்றமாகும். கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண பக்தை ஆவது என்னும் இந்த மாற்றத்தினை நமது சொந்த முயற்சியினால் அடைய இயலாது. நம்மிடம் அதற்கான பக்குவமோ அறிவோ கிடையாது. மேலும் போலியான மதங்கள் பல ஏமாற்றும் மத குருமார்களால் நொடிந்து போய் உள்ள நமக்கு உதவுவதற்காக பகவான் கிருஷ்ணர் கருணையுடன் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை இஸ்கானை வழங்கியுள்ளார். இந்த இயக்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு மற்றும் வேத சாஸ்திரங்களின் வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது. நிரூபிக்கப்பட்ட வழிமுறை. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஸ்ரீல பிரபுபாதரால் ஸ்தாபிக்கப்பட்டு ஜாதி, மதம், இனம், நிறம், பால் என எந்த பாகுபாடுமின்றி உலகில் உள்ள அனைவருக்கும் கிருஷ்ண பக்தராகும் வாய்ப்பினை நல்கி வருகிறது. கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்ய துவங்கியும் வாழ்வின் துன்பங்கள் அகலவில்லை என சிலர் நினைக்கலாம். நிரூபிக்கப்பட்ட இந்த வழிமுறை முழுமையான பலனை தரவில்லை எனில் நாம் வழிமுறையை ஒழுங்காக பின்பற்றவில்லை என்பதே பொருள் தவிர வழிமுறையில் எந்த குறைபாடும் இல்லை. மருத்துவர் வழங்கும் மருந்துகளை முறையாக எடுக்காது மருந்து வேலை செய்யவில்லை என்று குறை கூறுவது அபத்தம். அதே போன்று நாம் கிருஷ்ணரின் திருப்திக்காக சேவைகளை செய்ய வேண்டும். அதனை விடுத்து நாம் கிருஷ்ண பக்தியினை நமது புலன்களை திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் செய்தோமெனில் அது உடனடியாக முழுமையான பலனை வழங்காது. பொறுமை அவசியம். ரஜோகுணத்தினால் நாம் பொறுமையை கைவிட்டால் கிருஷ்ண பக்தியில் முன்னேற இயலாது. மேலும் கிருஷ்ணரின் சக்தியான மாயை நம்மை சோதிப்பதற்கு பல சோதனைகளை தருவாள். அதில் நாம் தளர்ந்து விட்டால் கிருஷ்ண உணர்வினை இழக்க நேரிடும். நாம் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்கும் போது கிருஷ்ணரின் கருணையினால் மேலும் உன்னத பக்தி நிலையினை பிரேம பக்தியை அடைவோம். முடிவான மாற்றம். 2 வகையான உலகங்கள் உள்ளன. ஒன்று என்றும் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த ஜட உலகம். இதற்கு நேரெதிரான மாற்றமற்ற ஆன்மீக உலகம் ஒன்று உள்ளது. மாற்றம் இல்லை என்றால் அங்கு அனைத்தும் அப்படியே மெழுகு பொம்மைகளை போன்று அசையாது நிற்கும் என்பதல்ல. அங்கே செயல்களே இல்லை. செயல்களை நிறுத்தி விடுவோம், செயல்களை புரியும் ஆசைகள் இல்லை, செயல்களுக்கு தேவையான உருவம் இல்லை என்றெல்லாம் நினைத்து விடக்கூடாது. அங்கே செய்யப்படும் எல்லா செயல்களும் ஆனந்தத்தை தருவதாகும். அங்கு ஆனந்தத்தினை தவிர வேறு எதுவும் இல்லை. கிருஷ்ணரை மட்டுமே தினமும் பார்த்தாலும் சேவை செய்தாலும் அது ஒவ்வொரு நாளும் புதிதான ஆனந்தத்தினை வழங்கி கொண்டே இருக்கும். சலிப்பு என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. சலிப்பு என்பது ஜடத்தில் ஏற்படுகிறது. ஆன்மீகம் அதற்கு நேரெதிரான தன்மை கொண்டது. மேலும் நாம் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் சார்ந்து இருப்பவர்கள் அல்லர். எனவே மற்றவரை அல்லது மற்றவற்றை சார்ந்து வாழும் வாழ்வில் எழும் ஏமாற்றங்கள் அங்கு கிடையாது. பிறவிதோறும் நாம் அலைந்து திரிந்து காணல் நீரினை பருக முயன்று தோல்வி அடைகிறோம். இதற்கான உபாயம் உண்மையான நீரினை தேடுவதாகும். அதே போல நாம் அலைந்து தேடிய உண்மையான ஆனந்தத்தை அடைய கிருஷ்ண பக்தியே உபாயமாகும். மாற்றங்களை தேடும் அனைத்து போராட்டங்களுக்கும் முடிவு கட்ட நேர்மறை மாற்றமாகிய கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்வோமாக. மாற்றமுடைய இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபட்டு மாற்றமற்ற ஆன்மீக உலகத்திற்கு செல்ல கிருஷ்ண பக்தியை பயில்வோமாக. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.